துர்ச்செய்தியே வராதுன்னு சொல்லலை, ஆனால் அந்த நேரத்தில் நான் பயப்பட மறுக்கிறேன்னு சொல்லலாம். கர்த்தரை நம்பி என் இருதயம் திடனா இருப்பதற்கு நான் ஒரு காரியம் செய்யலாம். சங்கீதம் 112 1 அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறாளா? ரெவரன்ஸ் கொடுக்குறாள், மரியாதை கொடுக்குறாளா? அவருடைய வசனத்தில் மிகவும் பிரியப்படுகிற ஆளா? அப்படின்னா அந்த சங்கீதம் உங்களை பற்றி தான் பேசுது. அப்போ நல்லா கவனிங்க. முதல் வசனத்தின்படி கர்த்தருக்கு மரியாதை கொடுக்குறோம், கர்த்தருடைய வசனத்தில் ரொம்ப பிரியமாக இருக்கும்னா, இந்த முழு சங்கீதமும் அந்த மனிதனுடைய லைஃப் ஸ்டைலை குறித்து பேசுகிறது. அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானோட வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். நல்லா கவனிங்க. இதை செழிப்பை போதிக்கிற பிரசங்கர் எழுதுன சங்கீதம் கிடையாது. கர்த்தருக்கு மரியாதை கொடுத்து அவருடைய வசனத்தின் மேலே பிரியமாக இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் வீட்டில் என்ன இருக்குன்னு சொல்கிறாரு. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன், இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களின் நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான், நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும், அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். 7ஆம் வசனம் சொல்லுது, துர்ச்செய்தியை கேட்கறதுனால் பயப்படான் இருக்கு. இந்த உலகத்தில் வாழுகிறோம், ஒரு நாள் கூட நம்முடைய வாழ்க்கையில் கெட்ட செய்திகளை கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. இந்த உலகத்தில் சில நாட்கள் வாழ்ந்திருக்கிறோம் என்றால் பல கெட்ட செய்திகளை, துர்ச்செய்திகளை, பேட் ரிப்போர்ட்ஸை நம்ம கேட்குறோம். ஒரு நாள் கூட எனக்கு கெட்ட ரிப்போர்ட்ஸே கேட்கல. அது சரீரத்தை குறித்து இருக்கலாம், பொருளாதாரத்தை குறித்து இருக்கலாம், பிள்ளைகளை குறித்து இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கேட்கலாம். துர்ச்செய்திகளை, கெட்ட செய்திகளை நான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கெட்ட செய்திகளை கேட்குறோம். ஆனால் ஒரு நீதிமான், விசுவாசத்தில் வாழக்கூடிய மனிதன், அவை எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறான், ஜெயிக்கிறான். வேதம் சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் துர்ச்செய்திகளை கேட்குறோம். நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், வேலை செய்கிற இடம், நமக்கு தெரிந்தவர்கள், பல கெட்ட செய்திகளை நாம் கேட்குறோம். அந்த கெட்ட செய்திகளை கேட்கும் பொழுது நம்முடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுகிறது. துர்ச்செய்தியை கேட்கறதுனால் அவன் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும், அவன் இருதயம் உறுதியாக இருக்கும். அப்படித்தான் இருக்கா? அப்படித்தான் இருக்கான்னு கேட்டால் கிடையாது, பெரும்பாலான இடத்துல கிடையாது. கெட்ட செய்திகளை கேட்கும்போது அவன் பயப்பட மாட்டான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி அப்படி ஃபிக்ஸ்டாக இருக்கும், திடனாக இருக்கும்னா அப்படி ஃபிக்ஸ் பண்ணி உறுதியாக இருக்கும். அவன் இருதயம் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கும், உறுதியாக இருக்குங்கிறார். அப்படித்தான் ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை வாழப்பட வேண்டும்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்ம வாழுகிற உலகம் ஒரு நல்ல உலகம் கிடையாது. தீமை நிறைந்த உலகம், சாபம் நிறைந்த உலகம். தீய காரியங்கள் வருவதற்கு நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. சரியான காரியத்தை சரியான விதத்தில் செய்யவில்லை என்றாலே தீமை வந்துடும். அப்படிப்பட்ட உலகம். சரியான காரியங்களை சரியாக செய்யலைனாவே அநேக தீமையான காரியங்களுக்கு நாம் டோர் ஓப்பன் பண்ணிடுவோம். நம்ம என்ன சிந்திக்கிறோம், என்ன யோசிக்கிறோம், நம்முடைய மனதில் எப்பேற்பட்ட காரியங்கள் போய்கிட்டு இருக்கு, மெடிடேட் ஆகிட்டு இருக்கு, இதெல்லாம் தீமைகள் வருவதற்கு நம் வாசல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். சுற்றி நடக்கிற சம்பவங்கள், மற்றவங்களோட வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள், அல்லது சில சம்பவங்கள் நடந்துருச்சு, அது குறித்து ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா நடந்துருச்சு, அல்லது உறவினர்களுக்கு யாருக்கும் ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அதை குறித்து நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஒன்று செய்யலாம். என்ன செய்யலாம் என்றால், என் இருதயம் பயப்படாமல் கர்த்தரை நம்பி உறுதியாக இருக்க செய்ய முடியும். துர்ச்செய்தியே வராதுன்னு சொல்லலை, ஆனால் அந்த நேரத்தில் நான் பயப்பட மறுக்கிறேன்னு சொல்லலாம். கர்த்தரை நம்பி என் இருதயம் திடனாக இருப்பதற்கு நான் ஒரு காரியம் செய்யலாம். மற்ற எந்த காரியத்தை வெளியே நடக்கிற காரியங்களே நடந்துருச்சு, செய்தி வந்துருச்சு, அதை குறித்து நான் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் நான் ஒன்று செய்யலாம். என்ன செய்யலாம்? நான் பயப்பட மறுக்கிறேன், அஞ்ச மறுக்கிறேன், கலங்க மறுக்கிறேன் என்று
நாம் கலங்காமல் அசையாமல் உறுதியாக இருக்கலாம் சொல்லுகிறார். 6ஆம் வசனத்தில் என்றென்றைக்கும் 6 அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்பட மாட்டான். அசைக்கப்படக்கூடிய காரியங்கள் வந்தால் கூட அவன் அசைக்கப்படாமல் ஃபிக்ஸ்டாக இருப்பான். அப்படித்தான் ஒரு நீதிமான் கர்த்தரை நம்பி கர்த்தருடைய வசனத்தில் பிரியமாக இருக்கிற மனிதனுடைய லைஃப் ஸ்டைலாக இருக்கு. நீதிமான் ஆயிட்டான், இனிமேல் அவனுக்கு பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லவே இல்லை. நீ ஒரு நாள் கூட கெட்ட செய்தியிலே கேட்க மாட்ட அப்படின்னு சொல்லவே இல்லை. கேட்பான், ஆனால் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும். துர்ச்செய்தியை கேட்கறதுனாலே பயப்பட மாட்டான். கையில் சொல்லுவான், நான் நீதிமான், தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. துர்ச்செய்திகளை கெட்ட செய்திகளை கேட்கும் பொழுது பயப்படேன், திடனாயிருப்பேன், உறுதியாயிருப்பேன். ஆமென். அதான் நாம் செய்யக்கூடிய ரெஸ்பான்ஸு. உறுதியாக இருப்போம், திடனாக இருப்போம். அந்த இடத்துல கண்ணீர் விடலாம், கலங்கலாம், தவிக்கலாம். ஆனால் அது நீதிமானுடைய லைஃப் ஸ்டைல் கிடையாது. கர்த்தரின் மேலே விசுவாசம் வைத்திருக்கிற மனிதனுடைய வாழ்க்கை முறை கிடையாது.